ஏழாவது உலக திருக்குறள் மாநாடு நடைபெற்றதையொட்டி அறிவிக்கப்பட்ட தீர்மானத்தின்படி புனித ஜோசப் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைப்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. அப்போது மாநாட்டை முன் நின்று சிறப்பாக நடத்தியதற்காக தாய்மொழி கூட்டமைப்பு தலைவரும் பெங்களூரு திருவள்ளுவர் சங்க தலைவருமான முனைவர் எஸ்.டி. குமார் அவர்களுக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் அருட்தந்தை டாக்டர் விக்டர் லோபோ எஸ்.ஜே. மற்றும் பல்கலைக்கழக இணைவேந்தர் டாக்டர் கிறிஸ்டோ வி செல்வன் ஆகியோர் பொன்னாடை அணிவித்து கேடயம் வழங்கினர். அது ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. நாங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான மக்கள் வந்திருந்தாங்க. எல்லாருமே பண்ணி கொடுத்தீங்க. உங்களுடைய உதவிக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்க எங்களுடைய டைம்ல நான் 12 வருஷமா நான் கான்ஃபரன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் வருவாங்க, பட் அவ்வளவு ஈடுபாடு இருக்காது. நான் எல்லாமே நாங்களே எடுத்து பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா முதல் முறையா நான் பார்த்தது உங்களுடைய நிறைய தமிழ்நாடு ஏகப்பட்ட இடங்கள் இங்க டிராவல் பண்ணி எல்லாரையும் பர்சனலா மீட் பண்ணி இன்வைட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றி. இந்த அழகான ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ், அதுவும் திருவள்ளுவர் பத்தி பேசுறப்போ அது குறிச்சு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா மயில்சாமி ஐயா கூட பேசுனது நிறைய இடத்துல ரீச் ஆயிருக்கு. நிறைய நியூஸ் சேனல் அடுத்த தலைமுறையின் திருக்குறள் அப்படின்னு சொன்னது நல்லா இருந்துச்சு. நம்ம கூட அதை பத்தி யோசிக்கலாம். அடுத்த தலைமுறையின் அடுத்த நூற்றாண்டின் திருக்குறள் கூட ஏதாவது ஒரு தலைப்புல வைக்கலாம். எப்படி திருக்குறள் அடுத்த நூற்றாண்டு இருக்க போகுது அப்படின்னு ரொம்ப நான் சந்தோஷமா இருந்துச்சு. பல்கலைக்கழகத்துக்கு கர்நாடக மாநில தாய்மொழி கூட்டம் சார்பாகவும் பெங்களூரு திருவள்ளுவர் சங்கத்தின் சார்பாகவும் அதனுடைய பல்கலைக்கழக துணைவேந்தரான பல்கலைக்கழக தமிழ் துறை புத்தகத்த ஜோசப் பல்கலைக்கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் 7வது உலக திருக்குறள் மாநாடு நடைபெறுகிறது. எங்களுக்கு உங்களோடு இணைத்து எங்களையும் கைப்பற்றிருக்கிற வகையில் தமிழையும் பெருமைப்படுத்துகிற வகையில் திருக்குறளின் மேன்மையை உலகில் பறைசாற்றும் வகையில் இந்த கடந்த மாதம் 5ஆம் தேதி இந்த மாதம் 5ஆம் தேதி மிக சிறப்பாக இந்த மாநாட்டில் நீங்கள் எங்களுக்கு இடம் கொடுத்து மிக சிறப்பாக திருவள்ளுவருடைய 7வது உலக திருக்குறள் மாநாட்டை நடத்துவதற்கு உதவி உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இங்கே புனித ஜோசப் பல்கலைக்கழகம் இன்றைய தினம் உலக அளவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை காரணம் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதுல எக்ஸாம்ல நம்ம 7வது உலக திருக்குறள் மாநாடு எங்க நடந்தது அப்படின்னு எக்ஸாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ல சார் ஜோசப் கிரேட். 2வது ஐஏஎஸ் அகாடமி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அந்த ஐஏஎஸ் அகாடமில 7வது திருக்குறள் மாநாடு எங்க நடந்தது ஒரு கேள்வி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ ஐஏஎஸ் அகாடமியில 7வது உலக திருக்குறள் மாநாடு பெயர் பட்டியல் ஜோசப் பல்கலைக்கழகத்தின் பெயரும் அங்க இது வரலாற்றுல ஒரு ஜோசப் பல்கலைக்கழகம் இடம்பெறுவதற்கு நாங்களும் உங்களுக்கு காரணமாக இருக்கிறோம் என்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலே நான் பெருமைப்படுகிறேன். மாநாட்டுக்கு ஏறத்தாழ 3000 பேர் தமிழகங்கள் வெளிநாடுகளில் தமிழ்நாட்டில் வெளி மாநிலங்கள் மும்பை மாநிலம் தெலுங்கானா போன்ற பல மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள், உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள், தமிழர்கள், இந்த ஆராய்ச்சி கட்டுரையாளர்கள், இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கூட இந்த அளவுக்கு நடக்குது. இத்தனை ஆராய்ச்சியாளர்கள் ஒன்று கூடி ஒரு மாநாட்டுல ஆய்வு கட்டுரை சமர்ப்பித்த வரலாறு இதுதான் முதல் முறை. அப்படிப்பட்ட வரலாற்றை இந்த மாநாடு கற்றுக்கொள்வது
வரலாற்று சிறப்புக்குரிய இந்த மாநாடு இங்க நடைபெற்றது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. இந்த பெருமையிலே நான் அதிகமாக பேச விரும்பல, அதை மட்டும் சொல்லிட்டேன். உலக அளவுல இன்றைய தினம் சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி தமிழுக்காக செய்த இந்த திருக்குறள் 7வது மாநாட்டின் வாயிலாக இன்றைய தினம் சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி உலக அரங்கில் தலைமுறை கொண்டு இருக்கிறது. எதிர்காலத்தில் அது பதிவு பெற்று அதை மட்டும் சொல்லிட்டேன். என்னுடன் பயணித்தவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஏற்கனவே ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்திலே ஏறத்தாழ இங்க வந்திருக்கிறவர்கள் மட்டுமல்லாமல் 200க்கு மேற்பட்டவர்கள் இந்த கமிட்டியை அமைச்சு அவங்க அத்தனை பேரும் ஒர்க் பண்ணாங்க. இந்த நேரத்துல அவங்களுக்கும் நான் சொல்றேன், அவங்க எல்லாம் கண்ட்ரிக்கு ஏற்பாடு செய்து ஏறத்தாழ ஒரு 400 பேருக்கு அறை ஏற்பாடு, அப்புறம் அப்புறம் இங்க இவங்க எல்லாம் முழுக்க ஆக்குபை பண்ணி அந்த இடங்களை முழுக்க ஆக்குபை பண்ணி வரவங்களுக்கு எல்லாம் நாங்கள் வெல்கம் பண்ணி அவங்க ஒழுக்கமாக எந்த வகையிலே ஒரு அநாகரிகமாக யாரும் நடத்தப்படவில்லை. மாநாட்டுக்கு வந்தவர்கள் அத்தனை பேருமே உண்மையிலேயே நான் சொன்னேன்னா, ஒரு வெளிநாட்டில் அமெரிக்காவில் ஒரு மாநாடு நடந்தாங்க குடியிருக்கோம், சிங்கப்பூரில் ஒரு மாநாடு நடந்தாங்க குடியிருக்கோம், அதுபோல் பெங்களூரில் நமது புனித ஜோசப் பல்கலைக்கழகத்தை ஒரு மாநாட்டை நாம் நடத்தி காட்டியிருக்கிறோம். மிக ஒழுக்கமாக, மிக நேர்மையாக, மிக சிறப்பாக நடத்திருக்கிறோம். இதற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. இந்த நேரத்தில் உறுதியாக என்னுடைய வாதத்தை நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த மாநாட்டில் நாம் ஏற்கனவே பேசியது போல 2 தீர்மானம் தான் உருவாக்கம். ஒரு தீர்மானம் ரெசல்யூஷன், ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் திருக்குறளை தேசிய நூலாக, செகண்ட் ரெசல்யூஷன் மெயின் தமிழ் சேர். ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டியில நமக்கு தமிழ் சேர் நல்லா இருக்கும். அதுக்கான தொகை நான் 10 lakhs, நீங்க எப்படி கேட்டாலும் அந்த தொகையை நான் தரேன். பணமா கேட்டாலும் சரி, அது செக்கா கேட்டாலும் சரி, மணி டிரான்ஸ்பர் இருந்தாலும் சரி, அந்த நிதியா இருந்தாலும் சரி, அந்த எங்களுக்கு இப்போதைக்கு எப்படி உலகத்தினுடைய பார்வையில இன்னைக்கு புனித ஜோசப் பல்கலைக்கழகம் இருக்கிறதோ அதே மாதிரி தமிழ் இருக்கை ஏற்படுத்தி உலக பார்வையில அங்க ஜோசப் பல்கலைக்கழகம் இருக்க வேண்டும் என்ற பேராசல் கொண்டு இருந்து வேண்டும். I'm very happy that you are asking the central government, tell me which ministry to speak to. We'll put across to them to recognize as a national book. We'll do it. Right? Okay. So, Anuyol, as I said, we'll establish Tamil chair here. உலகம் முழுவதும் வியந்து பார்க்கின்ற அளவுக்கு எடுத்து சென்ற விதத்திலும் இந்த மாநாடு மிக சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதற்காக பொருள் செலவையும் தன்னுடைய வயதையும் தன்னுடைய அயராது உழைக்கும். என்ன சொல்றதுன்னா, எப்ப ஒரு 12 மணி 1 மணிக்கு பார்த்தா கூட ஆன்லைன்ல இருந்துட்டு இதை பண்றாங்க பண்ணிட்டு இருக்கின்ற அயராது உழைப்பு எஸ் டி குமார் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்துல நன்றி பள்ளிக்கழக சார்பாகவும் தனிப்பட்ட முறையிலும் நான் நன்றி